ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிஓ டிசைரோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹோயாங்க மிஸ்டர் ஷெங் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். அங்கேருந்து தான் தொடங்குது. ஹோயங் சொல்கிறேன், மிஸ்டர் ஷெங் ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நீங்கள் நிறையவே உதவி செஞ்சிட்டீங்க. பட் இன்றைக்கி என்னால் லஞ்ச் கொடுக்க முடியல. பட் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களை நான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஷெங்கும் அவனையே பார்த்துட்டு இருக்கான். போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸெலாம் காட்டுறாங்க. மிஸ்டர் ஷெங்கும் செக்ரட்டரியும் பேசிக்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அதை செக் பண்ணிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்கும்போது செக்ரட்டரியோட கையில் இன்னொரு பார்சல் இருக்கிறதையும் பார்க்குறான். அது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இதுவா, இது ஹோயங் தான் அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு கொடுக்குறான். ஹோயங்கா, என்னது இது அப்படின்னு எடுத்து பார்த்தா உள்ளே கொஞ்சம் பணமும் ஒரு நோட்ஸும் இருக்குது. அதை பார்த்ததும் மிஸ்டர் ஷெங் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் நிஜமாலுமே எனக்கு ரீபே பண்ணுறதுல இவ்வளோ சீரியஸாக இருக்கானா? இது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய காசு. 6000 யுவானில் 20,000 யுவான் மாதிரி திருப்பி கொடுத்துருப்பான் ஒரே தடவையில். அதை பார்த்ததும் ஷெங் யோசிக்கிறான், இதை எனக்கு தர்றதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான், எந்த இடத்துக்கெல்லாம் வேலைக்கு போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே ஃபைலை கொடு அப்படின்ட்டு அவன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். எகைன் சேம் திங், எக்ஸ் ஹோல்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் தான் இவன் எதிர்பார்க்குறது. பட் அது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இவன்கிட்ட என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும் பட் டெக்னாலஜின்றதுக்கும் டேலண்ட்றதுக்கும் இடையில பெரிய கேப் இருக்கிறதா இவன் பேசுகிறான். இந்த 2 கம்பெனி கூடயும் என்னால் எப்படி கொலாபரேட் பண்ணி இதை நான் பண்ணி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எக்ஸ் ஹோல்டரோட ஒரிஜின் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கூட டிரெக்டாக நம்ம பேசணும். அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். அப்போ தான் என்னால் நான் நினச்சதை பண்ண முடியும் அப்படின்ட்டு செக்ரட்டரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். செக்ரட்டரியும், சார் ஹெச்எஸ் குரூப்பில் நம்ம ஏன் ஒரு ஸ்பையை வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு, அதை பற்றி இப்போல்லாம் யோசிக்க முடியாது. கண்டிப்பாக இன்னொரு நேரம் தேவைப்பட்டால் அதை பண்ணிக்கலாம். பட் இப்போது அதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் செக்ரட்டரியும் வேறு வழியே இல்லை, சரி நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு செக்ரட்டரி அங்கேருந்து கிளம்புறான். ஷெங் தான் ரொம்ப யோசிக்கிறான், என்ன பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே கட் பண்ணால் எகைன் ஷெங்கோட வீட்டில் ஷெங் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஷெங் வந்து ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா ஹோயாங் தான். மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் அனுப்பின 2000 யுவான் கிடைச்சிட்டா அப்படின்ட்டு. அதை பார்த்ததும் கிடைச்சிட்டின்னு அனுப்பாமல் ஓகே ஆமாம் ரிசீவ் ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்லாமல் என்ன பணம் என்ன காசு அப்படின்ட்டு வேணுண்டே மெசேஜஸ் ரிப்பீட் பண்ணுறான். அப்படி போட்டதும் உடனே ஹோயாங் பதறிக்கிட்டு கால் எடுக்கிறான். சிரிச்சுக்கிட்டு மிஸ்டர் ஷெங்கும் கால் ஆன்சர் பண்ணி, என்ன சொல்கிற, என்ன பணம் அப்படின்ட்டு கேட்டதும் ஹோயாங் மெதுவாக பேசுகிறான். மிஸ்டர் ஷெங், நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பி வச்சேனே கிடைச்சிச்சா அப்படின்னு. இதை கேட்டதும், நீ எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து பேசுகிறியா, யாருக்கும் தெரியாமல் பேசுகிறியா, எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டதும், இல்லை நான் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கிறேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதும், என்னது ஒர்க் பண்ணுறியா இந்த டைம்லையா? நிஜமாலுமே மிஸ்டர் வெங்லாங் வந்து ரொம்ப தான் பண்ணுறான். இந்த டைமில் போய் உனக்கிட்ட வேலை வாங்குறேன்னா எத்தனை மணி ஆகும் வேலை முடிகிறதுக்கு சொல்லு, நான் வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும், இன்னும் 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஹோயாங் சொல்கிறான். கரெக்டாக 1/2 அன் ஹவர் கழித்து வெளியே வந்து பார்த்தா மிஸ்டர் ஷெங் ஹோயாங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஷெங்குக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோயாங்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ ஹோயாங்க காரில் ஏற்றிட்டு லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். என்ன உன் கண்ணமெல்லாம் சிவந்திருக்கு, குளிருதா இல்லை ஹோட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹோயாங் சொன்னதும், அப்படியா, ஹோயாங் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் தான் இப்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இல்லைல்ல, ஆல்ரெடி தெரியும்ல, நான் உங்களோட வீசாட் ஐடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் ஓகே அப்படின்ட்டு மிஸ்டர் ஷெங்கும் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட வீசாட் ஐடியை ஷேர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து ஹோயாங்கோட பிளேஸ்லேயே இறக்கி விட்டுடுறான். ஹோயாங்கும் மிஸ்டர் ஷெங் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு தேங்க் பண்ணிவிட்டு போகிறான். மிஸ்டர் ஷெங், நீங்களும் பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறான். ஆனால் அங்கே போனால் அந்த வீட்டு ஓனர்னு நினைக்கிறேன் ஒரு லேடி, அவங்க வந்து
"ஏப்பா! நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்க. யார் அது? உன்ன கொண்டாந்து விட்டு போறது? ரொம்ப ரிச்சா இருப்பார் போல. என்ன உங்க 2 பேருக்கு இடையில" அப்படின்ட்டு ஏதேதோ பேச ஆரம்பிக்க, எதையுமே ஹோயங் காதுலயே வாங்கலையே. அப்படியே மூஞ்சில அடிச்ச மாரி கதவ சாத்திட்டு போயிட்டான். வீட்ட போனதும் ஷெங்கு ஃபோன பார்க்குறான். ஹோயாங் மெசேஜ் போட்டிருக்கான், "மிஸ்டர் ஷெங், பத்திரமா போயிட்டு சேர்ந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு. ஷெங்கும், "யா, நான் வந்துட்டேன்" அப்படின்னு ரிப்ளை பண்றான். இப்படியே அவங்களோட கன்வர்சேஷன் இதுக்கப்புறமா வளர்ந்துக்கிட்டு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. பரபரப்பா ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன, நம்ம இந்த ட்ரக்க எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத பத்தி தான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஷெங்குக்கு மெசேஜ் வருது. அதாவது WeChatல போஸ்ட்டும் போடலாம் போல இருக்கு. அந்த போஸ்ட் அவன் பார்க்குறான். அதில நிறைய போஸ்ட் ஹோயங்கா தன்னை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்புறமா மெசேஜ் பண்றான். "மிஸ்டர் ஷெங், நான் இன்னைக்கு குக்கீஸ் செஞ்சேன். அதாவது ஸ்வீட்டு. உங்களுக்கும் கொஞ்சம் அனுப்பி வச்சிருக்கிறேன் உங்க கம்பெனிக்கு" அப்படின்னு சொன்னதும், அத பார்த்ததும் ஷெங்குக்கு ஒரே சிரிப்பு. செக்ரட்டரி கிட்ட சொல்றான், "கீழ எனக்காக ஒண்ணு வந்திருக்கும். அத எடுத்து வை" அப்படின்னு. "ஓகே மிஸ்டர் ஷெங்" அப்படின்ட்டு செக்ரட்டரியும் போயிட்டான். அப்புறமா பார்த்தா, அந்த கோக்கிய தான் பைய உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கதையில ஷெங் வந்து ஒரு அல்ஃபா இல்லையா? அவன் வந்து கொஞ்சம் அரகன்ட்டா அப்படி இருப்பான். ஆனா, ஹோயம்னால அவனுடைய டே டு டே லைஃப்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. பொதுவாவே அவன் வந்து ஸ்வீட்ஸ விரும்பி சாப்பிடுறவன் இல்ல. பட் ஹோயாங் பண்ணி குடுத்த அந்த ஸ்வீட்ட அவன் சாப்பிட்றான். "எப்படி இருக்கு?" அப்படின்னு ஹோயாங் மெசேஜ் போடுறேன், "சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு?" அப்படின்னதுக்கு, "ஓகே, நல்லா இருக்கு" அப்படின்னு அவன் ரிப்ளை பண்றான். இப்படியே அவங்களுக்குள்ளால அந்த கன்வர்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவன் வேலை பார்க்குறான். டெய்லியும் அவனோட டேபிளுக்கு ஸ்வீட்ஸ் வருது. அத அவன் சாப்பிட்றான். அந்த ஸ்வீட்ஸ் கூட சேர்ந்து ஒவ்வொரு நோட்ஸ் வரும். ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி குட்டியா அவன் எழுதி வச்சு குடுத்து வைக்கிறான். அதையும் பார்க்குறான். ஸோ, இப்படியே வந்து ஷெங்குக்கு வந்து இது எப்படின்னா, அப்படியே பழகிடுச்சு. ஓகே. டெய்லியும் அவன் அனுப்பி வைக்கிறான். இவன் அத சாப்பிட்றான். அவன் கூட செக் பண்றான். அவனோட டெய்லி லைஃப்பையும் ஹோயோங் வந்து நான் என்னெல்லாம் பண்றானோ, அது எல்லாத்தையுமே போஸ்ட்ல போடுறான். அது எல்லாத்தையுமே இவனும் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஒரு கட்டத்தில இவன் என்ன ஸ்கூல் பையன் மாரி டெய்லியும் என்னெல்லாம் பண்றானோ, எல்லாத்தையுமே போஸ்ட் பண்றானே அப்படின்ட்டு ஷெங்குக்கு தோணுது. பட் இருந்தாலும் அது அது ரசிக்கிறான். ஓகே அப்படின்னு. ஸோ, இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்டர் ஷெங்குக்கு நம்ம ஹோயாங் மேல அன்பும், பாசமும் அதிகரிச்சுட்டே வருது. பட் மிஸ்டர் ஷெங்குக்கு இன்னும் தெரியல ஹோயாங் யாருன்னு. அவன் நெனச்சிட்டு அது ஒமேகாண்டு தானே. அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே செக்ரட்டரி வந்து வெறும் காஃபி மட்டும் குடுக்க, "எங்க எனக்கான குக்கீஸ் எங்க?" அப்படின்னு கேட்டோம். "ஸ்வீட்ஸ் எங்க? ஹோயாங் அனுப்பலையா?" அப்படின்னு கேட்டோன்னே, "அ இல்ல மிஸ்டர் ஷெங், இன்னைக்கு குக்கீஸ் எதுவும் வரல" அப்படின்னது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்ன டெய்லியும் வரும், இன்னைக்கு என்ன வரல? என்னாச்சு அவனுக்கு? அப்படின்னு திங்க் பண்றான். அதுக்கப்புறம் ஃபோன பார்க்குறான், மெசேஜ் இருக்கான்னு பார்க்குறான், போஸ்ட் பார்க்குறான், எதுவும் இல்ல. என்னாச்சு இவனுக்கு? ஏதாச்சும் ஆயிருக்குமா? அப்படின்ட்டு அவனுக்கு மெசேஜ் பண்றான். "உனக்கு என்ன சரி ப்ராப்ளமா? என்ன சரி டேஞ்சரா?" அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணேன். ஹோயங் பார்க்குறான். "குட் மார்னிங் மிஸ்டர் ஷெங். நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தூங்கிட்டேன். லேட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால என்னால இன்னைக்கு குக்கீஸ் எதுவும் பண்ண முடியல. அதனால தான் அனுப்ப முடியல. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நான் கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். பட் இப்போதைக்கு எனக்கு உடனே பண்ண முடியாது. என்னோட கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னதும், உடனே ஷெங் கால் பண்றான். "என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்?" அப்படின்ட்டு. "இல்ல, என்னோட பிளேஸ வந்து டிமாலிஷ் பண்றாங்க. ஸோ, அதனால நான் அங்க இருந்து வெக்கேட் பண்ணணும். அதனால தான் நான் வேற வீடு தேடிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னதும், ஷெங்குக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. "எப்பலேருந்து இது நடக்குது? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கு சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொன்னதும், ஹோயாங் பார்க்குறான். "இல்ல, இது ஒரு 1 வீக்கா இப்படி தான் இருக்கு" அப்படின்னு சொன்னதும், "இப்ப எங்க போய் தங்க போற?" "இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் போகணும். ஆ நான் அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொன்னதும், ஷெங் சொல்றான். "உனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைடா. என்கிட்ட ஒரு வீடு இருக்கு. நீ ஆல்ரெடி வீடு தானே தேடிட்டு இருக்க. ஸோ, அதில வந்து தங்கிக்கலாம். உன்னோட ஆஃபீஸுக்கும் கிட்ட தான், பக்கத்தில தான்" அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஹோயாங், மிஸ்டர் ஷெங், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேஸ்லலாம் என்னால இருக்க முடியாது. அதுக்கான ரெண்ட் எல்லாம் என்னால பே பண்ண முடியாது" அப்படின்னு சொன்னதும், ஷெங் சொல்றான், "ஓகே, நான் ரெண்ட்ட வந்து பாதியா குறைச்சிக்கிறேன். டெய்லியும் எனக்கு ஸ்வீட் மட்டும் பண்ணி குடு. இந்த குக்கீஸ் மட்டும் பண்ணி குடு" அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் "பிரைஸ் எவ்வளோ? ரெண்ட் எவ்வளோ?" அப்படின்னு கேட்டோம். அதுவுமே வந்து ஹோயாங்க்கு அதிகமா தெரியுது.
இல்ல மிஸ்டர் ஷெங், என்னால இது பே பண்ண முடியாது அப்படின்றதும் ஓகே. அத கிளீன் பண்றதுக்கு நான் டெய்லியும் ஆட்கள செட் பண்ணி விடுவேன். அத நீயே பார்த்துக்கோ. ஸோ நான் இன்னுமே ரெண்ட்ல கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்றதும், இவனால அத மறுக்கவும் முடியல. ஓகே பட்டு அப்படின்னு இழுத்து பேசுறான். ஷென் கேட்குறான், "ஏன் என்ன நம்ப மாட்டியா? என் மேல நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் கடமைப்பட்டிருக்க விரும்பல. அதத்தான் பார்க்குறேன்." அப்படின்னு சொன்னது, "இதெல்லாம் எந்த கடமையும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டா நான் பண்றேன்னு நெனச்சுக்கோ. உடனே நீ நான் அட்ரஸ் அனுப்புறேன். அங்க வந்துரு. அந்த பிளேஸுக்கு நீ ஷிஃப்ட் ஆயிரு. ஸோ உனக்கு அது ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொல்றான். நான் மெசேஜ் பண்றேன் பாஸ்வேர்ட. ஸோ நீ அங்க போயிரு அப்படின்னு சொல்ட்டான். ஹோயோங்கோட பிளேனுமே அதுதானே. அதனால ஹோயோங்க்கு செம்ம ஹேப்பி. மூஞ்சில அப்படியே சந்தோஷம். ஆனா அந்த வீட்டுக்கார அம்மா தான் பாவம் திட்டிக்கிட்டே இருக்கு. எப்போ வாராங்க, எப்போ போறாங்கன்னு தெரியல. நெனச்சா வாரான், நெனச்சா போறீங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டும்போது, ஹோயங் கண்டுக்கவே இல்ல. டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு போக செக்ரட்டரிய பார்க்குறான். செக்ரட்டரி உடனே அந்த அம்மாகிட்ட போய், "இந்தாங்க செக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எழுதிக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் வாயே தொறக்கக்கூடாது. புரிஞ்சதா? நான் என்ன சொல்றேன்ட்டு. அத மீறி நீங்க ஏதாச்சும் பேசுனீங்க, வாய தொறந்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடமே இல்லாம பண்ணிருவோம். சத்தமே இல்லாம உங்கள அழிச்சிருவோம்." அப்படின்ற மாரி மிரட்டி விட்டுறான். ஸோ அந்த அம்மாவும் பார்க்குறா, "என்னது காசு இவ்வளோ இது பண்றாங்க." அப்படின்னு அந்த அம்மாவும் கொஞ்சம் மிரண்டு போயிடுறாங்க. அத்தோடயே தான் இந்த எபிசோட் முடியுது. கூடிய சீக்கிரமா நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.